This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. பாருங்க பார்க்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதே போல நல்லா வாசனையா இருக்கு. சூடா சாதத்தை கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். நான் வந்து 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம். குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதை போல 10 நிமிஷம் நீங்க ஊற வச்சீங்கன்னா பருப்பு வந்து நல்லா சீக்கிரமா வெந்துடும். கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 4 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், கூடவே இந்த கப்பால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப குக்கர் மூடி வச்சு மூடி ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டா போதும். பாருங்க நான் வந்து 3 விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கேன். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த கரண்டியால இதை நல்லா மசிய வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிய வச்சிருங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசிய வைங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. காஞ்ச மிளகாய் நல்லா செவந்து வரணும். அதே போல கடுகும் நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்ச உடனே நான் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல 2 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி கருவேப்பிலை சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சிருங்கம்மா. மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா ஜீரகத்தூள், பெருங்காயம் வந்து பருப்புலேயே சேர்த்து வேக வச்சுட்டோம். அதனால பெருங்காயம் தேவையில்லை. மிளகாய் தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கர் கழுவி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதே போல நல்லா வாசனையா இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 4 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் மீடியமான தீயில. இப்போ ஒரு 4 நிமிஷம் விட்டுருக்கோம், பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து புளி கரைச்சல் சேர்க்காதீங்க. சாம்பாருக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் புளி கரைச்சல் சேர்க்கணும். நான் வந்து குட்டியா இந்த சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். தண்ணியா 1 கப்பு புளி கரைச்சல் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து ஒரு 8 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். மூடி வச்சுட்டு அப்படியே விடாதீங்க, நடுவில் எடுத்து கிளறி விடணும். பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்பவும் திக்கா இல்லாம கரெக்டான பதத்துல இருக்கு பாருங்க. இது மேலவே பொடிய நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்பவே சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடி.